மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஜனவரி மாசத்திலிருந்து 3 விதமான வங்கி கணக்குகள் முழுவதுமாக மூடப்படும் அப்படின்னு ஆர்பிஐ ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். டோர்மேட் அக்கௌண்ட், அதாவது ரொம்ப நாளா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இந்த அக்கௌண்ட்ல எந்த விதமான டிரான்சாக்ஷனுமே இல்லை, அமைதியாகவே இருக்கு அப்படின்னும் போது இந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்றதுனால இந்த அக்கௌண்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்ஆக்டிவ் அக்கௌண்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில், சொல்லப்போனால் இந்த 2 வருஷமே கூட வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு 2 வருஷமாக இந்த அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷனும் இல்லை, எந்த விதமான அப்டேட்டும் இல்லை, ஒரு ஆதார் சேஞ்சோ அட்ரஸ் சேஞ்சோ எதுவுமே நடக்கலை, இந்த அக்கௌண்ட் சும்மாவே தாங்க இருக்கு அப்படின்னும் போது இந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும்னு எங்களுக்கு தோணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அக்கௌண்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ தனது 2வது ரூல்ஸில் சொல்லியிருக்கு. இது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் படுது. 3வது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். ரொம்ப நாளாக இந்த அக்கௌண்ட்டில் பணம் எதுவுமே டெபாசிட்டே பண்ணலைங்க. பணமும் டெபாசிட் பண்ணலை, வித்ட்ராவலும் பண்ணலை, அக்கௌண்ட்டும் ஜீரோவிலே தான் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் பணமும் இல்லை அப்படின்னும் போது எதுக்கு அதை வச்சுருக்கணும், அந்த கணக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் அதை க்ளோஸ் பண்ண விரும்பலைனாக்கா மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி அவங்க சொல்கிற அந்த சார்ஜை பே பண்ணிட்டோம்னாக்கா அந்த அக்கௌண்ட் திருப்பி ஆக்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் பண்ணால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாக்கா மோசடி குறையும். அதாவது இன்ஆக்டிவாக இருக்கிற அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணுறதுனால அன்வான்ட் டிரான்சாக்ஷனோ இல்லை தேவைப்படுற நேரத்தில் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, பிளாக் மணி டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி இஷ்யூலாம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வங்கியோட செயல்திறன் மேம்படும். செயல்படாத கணக்குகளை மூடும்போது இவங்களால ஆக்டிவ்ல இருக்க அக்கௌண்ட்டை இன்னும் நல்லபடியாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கேஒய்சி அப்டேட், கஸ்டமர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கவும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் அவங்களோட கேஒய்சி டீட்டெயிலை அப்டேட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்க முடியும். இப்போது 1 லட்சம் அக்கௌண்ட்டில் 1000 அக்கௌண்ட் சும்மா இருக்குனாக்கா அந்த 1000த்தையும் தூக்கிட்டோம்னாக்கா 99,000 அக்கௌண்ட்டை மட்டும் செக் பண்ணால் போதும். அப்போது ஒரு 1000 அக்கௌண்ட்டை தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சு தான் ஆர்பிஐ இந்த புது ரூல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இருக்காங்க. அடுத்தது ஐடிசியும் ஐடிசி ஹோட்டலும் ஒரு வழியாக பிரியறதுக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்ட் டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஐடிசி 480 440 வரைக்கும் இறங்கி இருக்குங்க. இன்னைக்கு அதோட மார்க்கெட் ரேட்டு 445. இன்னமும் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸை விட மார்க்கெட் மேலே தான் இருக்குது. ஆனால் இது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. எப்போ வேணால் இன்னும் கூட கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா 480 இறங்குதுன்னா குறைஞ்சது ஒரு 420 இல்லை 400 இது வரைக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். மேபி அப்படி இறங்குச்சுனாக்கா என்னோட ஆவரேஜ் கண்டிப்பாக லாஸில் தான் இருக்கும். ஆனால் அந்த டைம்லையும் நான் 1-2ன்னு வாங்க தான் செய்வேன். காரணம் 400க்கு வரும்போது ஐடிசியும் ஐடிசி ஹோட்டலும் 2ஆக பிரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஐடிசி ஹோட்டலில் இருக்கிற தன்னோட ஷேர் எல்லாத்தையும் விஏடி விற்றுருவாங்க. அப்போது ஐடிசி ஹோட்டல் ஆரம்பித்த ரேட்லேருந்து கீழே இறங்கும். ஒருவேளை பிஏடி ஐடிசி ஹோட்டலில் விற்கிற எல்லா பணத்தையும் மறுபடியும் கொண்டு வந்து ஐடிசியில் போட்டாங்கன்னா எகெயின் ஐடிசி மறுபடியும் மேலே வரும். அப்படி அது மேலே வர்றதுக்குள்ள நான் 1-2ன்னு வாங்கி வச்சேனாக்கா திருப்பி ரெக்கவர் ஆகும்போது எனக்கு ஒரு நல்ல லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஐடிசி ஹோட்டல் பிரிஞ்சதுக்கப்புறம் பிஏடி விற்றதுக்கப்புறம் ஐடிசி ஹோட்டல் விலை இறங்கும். இறங்குனதுக்கப்புறம் நான் அதுலேயும் 1-2ன்னு வாங்கினாக்கா திருப்பி அது ரெக்கவர் ஆகும்போது எனக்கு ஒரு லாபம் கிடைக்கும்.
இன்னும் எஃப்ஐஐ ஐடிசி பிரிஞ்சு மார்க்கெட்ல ரன் ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் உள்ள வருவாங்க. அதுல இருந்தும் மார்க்கெட் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது கோல்டு ரேட். இந்த 5 நாள்ல மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு ரேட்டு 7215 இருந்து 7226 15 ரூபா வித்தியாசம் வந்திருக்கு ஒரு கிராமுக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல 8 கிராமுக்கு 47,700 ரூபா வித்தவுட் ஜிஎஸ்டி. இதுல ஜிஎஸ்டியும் சேர்ந்ததுன்னா 6% வரும். அப்படி போட்டா 50,000 கிராஸ் பண்ணிடுச்சு ஒரு பவுன் கோல்டு. ஸோ முடிஞ்ச அளவு டைம் கிடைக்கும் போதெல்லாம் 1 கிராம் 2 கிராம்னு கோல்டையும் பிசிக்கல் கோல்டா வாங்கி வச்சுக்கிங்க. அதுவும் ஃபியூச்சர்ல ஏறும்போது நமக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்றும் அன்புடன் உங்கள் MK. நன்றி.